வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் படத்தை வச்சு காங்கிரஸ் ரொம்ப அரசியல் பண்ணுது. திமுகக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, ஒரு நெருக்கடியை கொடுக்குது, திமுகவை கோபத்திற்கு உள்ளாக்குது. திமுக மெதுவாக கோபம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் உங்களுக்கு தெரியும், சென்சார் விஷயம் காரணமாக எப்போ ரிலீஸ் ஆகுது இது தெரியாது. 9ஆம் தேதி ஒருவேளை தீர்ப்பு வந்து உடனுக்குடனே ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல சரியான ஒரு தேதியை முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு விஷயங்கள் நமக்கு வெளியே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல சென்சார் போர்டு ஏதோ ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துட்டதாகவும், இதுல பிஜேபி பின்னணியில் இருக்கிறதாகவும் காங்கிரஸ் சொல்லுது, காங்கிரஸ் நினைக்குது, நம்புது, அதுதான் நல்லதுன்னு நினைக்குது. ஏன்னா ஏதோ பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் விஜய்க்கும் ஒரு மறைமுக தொடர்பு இருக்கிற மாதிரி பேச்சு இருந்தது அல்லவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பர்பஸ்ஃபுல்லா விஜய்க்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணும், ஜனநாயகன் படம் வெளிவராம தடுக்கணும் அப்படின்னு பாஜக விரும்புது அப்படின்னு காங்கிரஸ்காரங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா ஜோதிமணி ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த சென்சார் படம் தேவையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இடி ஐடி இதெல்லாம் பயன்படுத்துற மாதிரி சென்சார் போர்டையும் இந்த மத்திய அரசு பயன்படுத்த தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மாணிக் தாக்கூர் அவரும் சொல்றாரு. அவரு அது மட்டும் இல்லாம தமிழக பொறுப்பாளர், காங்கிரசுடைய தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோதங்கர் அவரும் சொல்றாரு. என்னன்னா அவரு மகா சக்திங்க அப்படின்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் விஜய் வசந்தன சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இதில் எல்லாமே இவங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமாக திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணும். ஏதோ அவங்க விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு காட்டணும். திமுக உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக விஜயை ஒரு அரசியல் எதிரியாக கருதுது. ஏன்னா திமுகவை விஜய் அரசியல் எதிரின்னு கருதும் போது திமுக நினைக்காதா என்ன? அந்த மாதிரி திமுக நினைக்குது. முக்கியமான காரணம், விஜய் ஒரு மிகப்பெரிய அலை அடித்து ஒரு கணிசமான இடங்களை வென்று விடுவாரோ அப்படின்னு திமுக நினைக்குது. ஒரு 50-60 சீட்டு, அது ஒரு சாதாரண விஷயமா? ஒரு முதல் தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சின்ன கட்சிக்கு, ஒரு 2 ஆண்டு அனுபவம் உள்ள ஒரு கட்சிக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா? கிட்டத்தட்ட எவ்வளவு சீட்டுகள் ஜெயிக்கிறது? இல்ல ஒரு 15 சீட்டு ஜெயிக்கட்டும். தாவேக்கா ஒரு 15 சீட்டு ஜெயிச்சது அப்படின்னா அதிமுக திமுக அந்த 2 கட்சிகளையும் நிச்சயமாக பெரும்பான்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மி, அவங்க ஜெயிச்சா கூட. அதுதான் ஒரு ஒரு சதவீத கணக்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தாவேக்கா தள்ளிருமோ அப்படின்னு நிச்சயமா திமுக பயப்படுது. ஆகையால போட்டியாக பராசக்தியை ப்ரொமோட் செய்யணும் அப்படின்னு திமுக நினைச்சது. திமுக குடும்பத்தை நினைச்சாங்க. அதனாலதான் ரெட் ஜெயின் மூலமாக ரிலீஸ் பண்ண நினைச்சாங்க. யாருக்கு வசூல் அதிகம் அப்படின்னு காமிக்க நினைச்சாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சுன்னா, ஜனநாயகனுக்கு சென்சார் கிடைக்கல, அது தாமதமாகும்னு தெரியுது. நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து அது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியும். அதற்கான ஒரு டேட்டை நிச்சயமா அந்த படக்குழுவினர் தீர்மானிப்பாங்க. அதனால அது ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய ஹைப் இருக்கும். தடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லுவாங்க, விஜயை வளர விடாமல் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் திரு கருணாநிதி ஆட்சியில் இருந்த காலத்தில், எம்ஜிஆர் விலகி போன காலத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்ததில்ல, அது வரவிடாமல் மத்திய மாநில அரசுகள் செய்தன என்று கடுமையாக அப்பொழுது எம்ஜிஆர் குற்றம் சுமத்தினார். இருந்தாலும் கூட படம் வெளிவந்தது. பல இடங்களில் படம் திரையிட முடியாத நிலைமையை திமுகவினர் உண்டாக்கினார்கள். அந்த மாதிரி விஜய பெரிய ஒரு சக்தியா நினைக்கிறாங்க, வளர்த்து விடுறாங்க, வளர்ந்துடுவாரோன்னு பயப்படுறாங்க, திமுக காரங்க பயப்படுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் நிக்கிறது எதை காட்டுது? விஜய்க்கு ஆதரவு எது நிக்கணும்? பேசாம இருக்கலாம், லேசா சொல்லிட்டு போலாம், இந்த மாதிரி செய்யக்கூடாது. நடுநிலையெல்லாம் இல்ல, நேரா இந்த படத்தை பொறுத்தவரை விஜய்க்கு ஆதரவாகவே இருக்காங்க. அவரு பெரிய அரசியல் சக்திங்கிற மாதிரி அங்கீகரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? திமுக இதற்கு செவி சாய்க்க வேண்டும், உடனடியாக தொகுதி பங்கீட்டை முடிவு செய்ய வேண்டும். காங்கிரஸுக்கு கணிசமான தொகுதியை கொடுக்க வேணும். அப்படியே சரிஞ்சு வந்துருச்சுல 61, 45, 25. நோ, அது முடியாதுங்க. இந்த தடவை 25க்கு மேல கொடுக்கணும் அப்படிங்கிற நெருக்கடியை திமுகவுக்கு காங்கிரஸ் கொடுக்குது. திமுக அப்படியே பொறுத்துட்டு இருக்குமான்னு சொல்ல முடியாது. இறுக்கி வெளியே போங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போக சொல்லிட்டாங்க அப்படின்னா, போகிற நிலைமையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு இழப்பா என்ன? காங்கிரஸ் ஒரு புதிய கட்சியோடு கூட்டணி அமைத்து வென்று விடுவதற்கு கடுமையாக போராட வேண்டும். களத்தில் இறங்கி போராடுவதற்கு, களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு திமுக போன்ற ஒரு காடர் தாவேக்காவில் இருப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அதனால காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு திமுக நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இருந்தால் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கசப்புணர்வை விழுங்கி கொண்டு திமுக இருக்கிறது, ஸ்டாலின் இருக்கிறார்.
பொறுமையா பார்க்கலாம் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜனநாயகன் படத்தை வைத்துக்கொண்டு அந்த ஹைப்பை காங்கிரஸ் ஏத்துதில்ல, அது அவங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி தெரியுது. மாணிக் தாக்கூரே சொல்றாரு, தாவேகா விருப்பத்தை காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. விருப்பத்தை காமிச்சா போலாமல்ல, யார் பக்கம் அதிகம் சீட்டு. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் அவ்வளவு சீக்கிரம் டிசைட் பண்ணிடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு திமுக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அசட்டா நினைக்கிறாங்க. கூட இருந்தானா அடுத்த தேர்தலில் கணிசமான இடங்களை வெல்ல வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் நிறைய இடங்கள் மட்டும் கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு ராகுல் காந்தி, சோனியா காந்தி நினைக்கிறாங்க. இதற்கு திமுக தயாராகுமான்னு தெரியாது. கடைசி நிமிஷத்துல இதுவரைக்கும் கொடுத்த சீட்டு அளவையே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா திமுக ரொம்ப கோபமா இருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கோபம் வெளிப்பட்டதுன்னா காங்கிரஸ்காரர்களை ஜெயிக்க விடுவாங்களாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அப்படி இல்லை, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் ஜெயிக்கணும், கூட்டணி கட்சியினரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க கொடுக்குற குடைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. குடைச்சல் கொடுத்து பார்க்குறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த தலைவர்கள் மாணிக் தாக்கூர் எம்பி, ஜோதிமணி எம்பி, விஜய் வசந்த் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல கேட்க வேண்டாம் நிறைய தலைவர்கள், திருச்சி வெளிச்சாமி ரொம்ப வேகமா பேசுறாரு, இன்னும் சில தலைவர்கள் பேசுறாங்க. இதெல்லாம் பேசுறத பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்கிறவர், அவரெல்லாம் பேசுறத பார்த்தா மேலிடம் பேசுங்க சொல்லிதான் பேசுறாங்கிற மாதிரி தெரியுது. பேசக்கூடாதுன்னு சொன்னா மேலிடம் சொல்லலாம்ல, யாரும் கருத்து தெரிவிக்காதீங்க, விஜய்க்கு ஆதரவு பேசாதீங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அது பேரத்திற்கு உதவும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார், சோனியா காந்தி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகிறது மற்ற கட்சிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கு. முக்கியமா அதிமுகவுக்கு செம்ம கொண்டாட்டமா இருக்கு. கூட்டணியில குழப்பங்க அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க. ஏதோ அதிமுக பாஜக அணி தான் ஜெல்லாகிற அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுல்ல. எடப்பாடி எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் பாஜகவை கட் பண்ணி விட்டுருவாரு, இல்லை பாஜக எடப்பாடி பழனிசாமி கைக்குள் வைத்திருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பெரிய சர்ச்சைகளை திமுகவினர் பரப்பிட்டு இருக்கும் பொழுது திமுக அணியை பாருங்க, காங்கிரஸ் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல, அப்படி நிலைமை உருவாக்குறாங்க. தேர்தலை சந்திக்கும் போது என்னதான் இந்த மாதிரியான கசப்புணர்வுகள் மறந்து போனாலும் அந்த நெருடல்கிறது இருக்கத்தான் செய்யும். மக்களுக்கும் புரியும். நீங்க எல்லாம் எத்தனை நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, 10 வருஷமா காங்கிரஸும் திமுக ஓரணியா இருந்தாலும் கூட தேர்தல் நெருங்குற சமயத்துல உரசிக்கிட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு மக்கள் நினைச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டை கிடைக்க விடாமல் செய்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இது எல்லாம் அதிமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் தாவேகாவுக்கும் பிளஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் திமுக வலையா இருக்கு. வெளியிருந்து பார்த்தா அதிமுகவும் ஒரு வகையில ஒரு நெருக்கடி கொடுக்குது, தாவேகா ஒரு பெரிய அச்சுறுத்தல் கொடுக்குது. புது கட்சி தான், ஏதோ 15-20% வாங்கிட்டாங்க அப்படின்னா யாரு ஜெயிக்க வைப்பாங்களோங்கிறது தெரியாது. இதெல்லாம் நிலைமை இருக்கிறதுனால எப்படியாவது இந்த காங்கிரஸை சைலண்ட் பண்ணுன்னு பாக்குறாங்க. பொங்கலும் வரப்போது, பொங்கலுக்கு அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும். அதற்கு காங்கிரஸ் தயாரா இருக்குமான்னு தெரியல. திமுகவே கொஞ்சம் டீல்ல விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஜனநாயகன் வந்தாவது ஏதோ ஒரு ரிசல்ட்டை காமிச்சாவது பரவாயில்ல அப்படின்னு திமுக காரங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஜனநாயகனு கூட ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சிடலாம் போல இருக்கு, காங்கிரஸ்காரனுடைய வாயை ஜெயிக்க முடியல. அதுதான் திமுகவுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கு. அந்த தலைவலி நீங்குமா அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு வாரங்கள்ல தெரியும். நன்றி, வணக்கம்.